ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Y2K Samayal. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்பியான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி. பொட்டேட்டோவை யூஸ் பண்ணி இந்த ஸ்நாக்ஸை நாம் இன்றைக்கி செய்ய போகிறோம். வீட்டில் இருக்க குட்டீஸுங்களுக்கு பேக்கெட்டில் அடித்த ஸ்நாக்ஸை வாங்கி கொடுக்கறத விட இந்த ஸ்நாக்ஸை நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். மசாலா பொருளுங்களை அதிகமாக சேர்க்காமல் கேரட் பீன்ஸை யூஸ் பண்ணி இந்த ஸ்நாக்ஸை நாம் இன்றைக்கி செய்ய போகிறோம். அதிகமாக எண்ணெய் குடிக்காமல் ரொம்பவும் கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஸ்நாக்ஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொட்டேட்டோ பைட் செய்கிறக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 250 கிராம் அளவில் இருக்க உருளைக்கிழங்க வேக வச்சுட்டு மசிச்சு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு கேரட்டை நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. 5லேருந்து 6 பீன்ஸ் எடுத்துகிட்டு எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக க்ரஷ் பண்ண பெப்பர், இந்த மிக்சருக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கிழங்கோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணுற கார்ன்ஃப்ளவரோட அளவும் மாறுபடும். அதாவது ஒரு சில கிழங்கு வந்து வேக வச்சு மசிச்சோன்னா ரொம்பவும் பிசு பிசுன்னு இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் அதிகமாக கார்ன்ஃப்ளவரை ஆட் பண்ணணும். இந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கிங்க. இல்லைனா கொஞ்சமாக மிளகாத்தூளை கூட ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் இதை அப்படியே ஊற வச்சிடலாம். 5 நிமிஷம் கழித்து மிக்சரை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குட்டி குட்டி பால்ஸை இந்த மிக்சரை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மிக்சரை உருண்டையாக பிடிக்கும்போது ரொம்பவும் டைட்டாக ப்ரெஸ் பண்ணி உருட்டாமல் அப்படியே மேலால் வெடிப்பது இல்லாத மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம குலோப் ஜாமுனை உருட்டுவோம்ல அந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா மிக்சரையும் ஷேப் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். பேனில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சரை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். தேவையான அளவுக்கு மிக்சரை எண்ணெயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் 1 நிமிஷம் போல் அதை அப்படியே வேக வைக்கணும். மிக்சரை போட்ட உடனே அதை நீங்கள் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிட வேண்டாம். மிக்சரை போட்ட உடனே அதை நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா உருண்டை வந்து ஒன்றொன்னா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும். அடுப்பை கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணணும் நம்ம ஆட் பண்ணியிருக்க பால்ஸ் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிரும். 3லேருந்து 4 நிமிஷம் போல் இது எண்ணெயிலேயே நல்லா டீப் ஃப்ரை ஆகணும். நம்ம ஆட் பண்ணியிருக்க பால்ஸோட கலர் வந்து லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகும். அது வரைக்கும் இது நம்ம ஃப்ரை பண்ணி ஆகணும். நம்ம ஆட் பண்ண பால்ஸோட கலரும் நல்லா மாறிடுச்சு. எண்ணெயிலேருந்து வர பெரிய நுரையும் அடங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை நம்ம எடுத்துடலாம். ரொம்பவும் கிறிஸ்பியான ரொம்ப டேஸ்டியான பொட்டேட்டோ பைட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம நார்மலாக செய்கிற போண்டாவை விட இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ரொம்பவும் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். இந்த கிறிஸ்பியான பொட்டேட்டோ பைட்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, ரொம்ப கிறிஸ்பியாக குட்டீஸ்க்கு பிடிச்ச பொட்டேட்டோ ஸ்நாக்ஸை ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.